அனைவருக்கும் வணக்கம். நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும், உடம்பை எப்படி தனக்குத்தானே சுத்தம் செய்கின்ற என்ற அறிவை தேடும் மக்களுக்கும், இந்த ஒரு பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் எப்படி அறிவியல் அடிப்படையில் மனதையும் அறிவையும் ஒரு சேர்த்து செய்கின்ற இந்த பயிற்சியை நாம் செய்து வந்தால் நாட்பட்ட பல பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு உணவு பழக்கத்தினால் சாதாரண உணவு நல்லது, சோறு நல்லது, பலகாரம் நல்லது, இப்படி அவரவர்கள் தனக்கு தகுந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இங்கே ஜீரண நீரை பற்றி பரிணாம அறிவியல் ஜீரண நீரை பற்றி நாம் பேச வேண்டும். ஜீரண நீர் சுரந்தாலே கடுமையான நோய் நிச்சயம். அந்த ஜீரண நீருக்கு இன்னொரு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் அன்ஸ்டேபிள். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அது ஜூஸ், கடுமையான நச்சுத்தன்மையோட ஜூஸ். நீங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சா அது தெரியும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கலி இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ் that steal electron from other molecule. அதே உடலில் இருந்து அந்த that steal electron from other molecule என்று சொல்வார்கள். அதாவது நம்ம உடம்பில் சுரக்கிற அந்த நச்சு நீரானது உடம்பின் மரபணுக்களை சிதைத்து விடுகிறது. இதுதான் அடிப்படை. இது பரிணாம அறிவியல் உண்மை. இந்த உண்மையை 100க்கு 90 பேர் பேச தெரியாது. அதான் அங்க பெரிய பிரச்சனையே. உணவு பழக்கத்தை ஆதரித்து பேசுகின்றவர்கள் அனைவரும் இருப்பார்கள். எல்லா மருத்துவருமே உணவத்தை ஆதரித்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜீரண நீர் சுரக்கிறதை பற்றி தெரியாது. இந்த ஜீரண நீர் சுரப்பதனால்தான் நோய் வருகிறது. ஜீரண நீர் சுரப்பதனாலையும் நாம் போடுகின்ற உணவும் இரண்டும் கலந்துதான் அது நச்சாக மாறுது. அந்த நச்சுத்தான் உடம்பின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. அது முழுமையாக வெளியேற்றப்படாதனாலதான் நமக்கு என்ன ஏற்படு நோய் வருகிறது என்று தெரியாது. இதுதான் பரிணாம ரகசியம். அதனாலதான் இந்த இயற்கை உணவு பத்தி பேசுறவங்க, சாதாரண அரிசி சுவரை பத்தி பேசுறவங்க, அரிசி சுவரை குறைத்துக்கொள், அதையாவது உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள், அல்லது அரிசி சுவர் தான் அடிப்படை, இப்படி எல்லாம் பேசுறவங்க இருக்கத்தான் செய்வார்கள். ஏன்னா அவர்கள் இந்த பரிணாம அறிவியல் தெரியாது. இது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டு மனிதன் தப்பித்து போவதற்காகவும், மற்ற கோள்களிலிருந்து போவதற்காகவும், பிச்சை எடுத்து வாழாத நிலைக்காகவும், இனப்பெருக்கம் செய்வதற்காகவும், இரத்த தூய்மைக்காகவும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. இந்த ரகசியம் தெரியாதனால்தான் பல பேர் அவங்க சௌகரியமா இருக்கிற உணவு பழக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தன்னை கெடுத்துக் கொள்கிறார்கள். இது அப்படித்தான் இருக்கும். ஆங்கில மருத்துவத்துக்கு போனாலும் அவன் உணவு பழக்கத்தை ஆதரிக்கிறான். இயற்கை மருத்துவத்துக்கு போனாலும் அவன் உணவு பழக்கத்தை ஆதரிக்கிறான். சாதாரண சும்மா மூச்சு பேச்சு, தியானம், மெடிடேஷன் சொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இதுக்கு போறவனும் உணவு பழக்கத்தை வாய் திறந்து பேச மாட்டான். அதனால அவங்களுக்கு ரொம்ப வசதியா போகுது. சாகிறதுன்னு தெரியறதில்ல, நோய் நீக்குன்னு தெரியறத சொல்லி கொடுக்குறவனும் நோய் செத்து போயிடுற. சொறி, சிரங்கு, சக்கரை நோய், மூட்டு வலி, கொடிய நோய்கள் ஆட்பட்டு ஏற்கிறான். இதெல்லாம் ஆக நாம் பேசுவது இங்கே பரிணாம அறிவியல். நமக்கு நிறைய அறிவாளிகள் தோன்றினார்கள். அவர்கள் தான் பரிணாம அறிவியலை பற்றி பேசினார்கள். அதுல முக்கியமானவர் திருவள்ளுவர், முக்கியமானவர் திருமூலர், பதஞ்சலி, அப்புறம் அர்னால்ட் எக்ரெட். அர்னால்ட் எக்ரெட் கூட ஜீரண நீரை பற்றி பேசவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அர்னால்ட் எக்ரெட் ஜீரண நீரை பற்றி பேசல. ஆனால் நாம தான் ஜீரண நீரை பற்றி உலகத்தில் முதல் முறையே பேசுகிறோம். 2000 ஆண்டுக்கு முன்பாக திருவள்ளுவர் பேசினார். அந்த மிகனும் குறையினும் நோய் செய்யணுங்கிறதே அந்த ஜீரண நீர்னு அர்த்தம். இதைத்தான் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுன்னு திருமூலர் பதிவு செய்கிறார். திருமூலர் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய, பிராணாயாமம்னா அது ஒரு வகையான வழி. பிராணாயாமம்னா நேரடியா நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது ஒண்ணு. இயற்கையாக சுவாசம் போயிட்டு வருது பாருங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு வயிற்றில் சுரக்கிற வாயுன்னு ஒண்ணு இருக்கு. அது வாயு, பசி வாயும்பாங்க. அதையும் குறிக்கும்.
இதுல நமக்கு எது சாதகம் பாதகம் நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். அது பிராணாயாமம்னு முடிவு செஞ்சுட்டாலும் சரியே, அந்த வயித்துல சுரக்கிற ஜீரண நீர்னு சுரச்சிட்டாலும் சரியே. ஜீரண நீர் சுரந்துட்டு அதை நீ கட்டுப்படுத்த எப்படி மூச்சு பயிற்சி கட்டுப்படுத்துற மாதிரி ஜீரண நீரை கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டீங்கன்னா படன்னு 3வது நாள் இருந்து நோய் குறைய ஆரம்பிச்சிடும். நீ தப்பா நினைச்சுக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா எந்த நாளைக்கு நோய் குணமாகாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிராணாயாமத்தில் சொல்லப்பட்டதை அது காற்றுக்கு தான் சொல்லியிருக்கிறார். புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வயல் சொல்லுவார். அந்த புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வயல் என்று சொன்னால் அது ஜீரண நீரையும் குறிக்கும், சுவாசம் உள்ள போயிட்டு வருது பாருங்க, அதையும் குறிக்கும். உனக்கு எது நல்லாகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் தான் சுரக்க வேண்டும். அந்த சுரக்கிறது தான் விஷ நீர் என்று சொல்கிறார்கள். அறிவியல் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சு எல்லாத்துக்கும் பயோ கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. ஸ்கூல் காலேஜில் கல்லூரியில் பயோ கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க கட்டாயம் எதை படிப்பாங்க, இந்த ஜீரண நீரை பற்றி படிப்பாங்க. அதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு பேர். ரொம்ப கொடுமையானது. அது சுரந்துட்டாவே அது பக்கத்தால் இருக்கிற செல்லு உயிர் செல், நம்ம அதை சுற்றி உயிர் செல் அதுக்குள்ள தானே சுரக்குது. அந்த ஜீரணநீர் எங்க சுரக்குது? இறப்பையில தான் சுரக்குது. இறப்பையில் மட்டுமா சுரக்குது? எல்லா இடத்துலையும் சுரக்குது. அது சுரந்த உடனேயே அது எல்லா இடத்துலையும் இருக்கிற எலக்ட்ரானை திருடி ஹெரிடிட்டின்னா வேற ஒன்றும் இல்லை, பாரம்பரிய எதிர்ப்பு, பாரம்பரிய எதிர்ப்பாற்றல், பாரம்பரிய ஆரோக்கியத்தன்மை, பாரம்பரிய ஆரோக்கிய நிலை, இது எல்லாத்தையும் சிதைச்சிடும். இங்க சிக்கல் வச்சிருக்கு. மற்றபடிக்கு வேற எந்த வகையிலும் நீங்கள் தப்பித்து போக முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே நீங்க படிச்ச மாதிரி நம்ம இந்த 9ஆம் பாடத்துல கொஞ்சம் 9ஆம் பாடத்து மறுபடியும் இன்னொரு கிளாஸை பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். அப்ப நிறைய பேர் கேட்கறது, இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு ஏதோ இயற்கை மருத்துவம் அப்படின்னு, அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன தொகையை கட்டிட்டு ஒரு வாரம் பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா சரின்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம், எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதுதான். பிறக்கும் பொழுது உயிர் எங்கேங்க ஐயா இருக்கு? உடம்பு முழுக்க ஓகேங்க, அது எப்படி செயல்படுதுங்க உயிர்? அருமை. அது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் 3 சொல்லக்கூடிய இருக்குது. அது அதிர்கின்ற பொழுது உள்ளே மறைந்து இருக்கிறது. அதான் விஷயமே. சரி, மறைஞ்சிருக்குங்க. மறைஞ்சுதான் இருக்கு எல்லா இடத்துலயுமுங்க. எல்லாருக்கும் மறைஞ்சு. அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அடிப்படை துகள்கள். இந்த அடிப்படை துகள் அதிர்கின்ற பொழுதுதான் அதிலிருந்து தான் அந்த உயிர் வெளியே போறது, உள்ள போறது. இதை கண்டே பிடிக்க முடியாது. அது நோய்வாய்ப்பட்டு அதிர்கின்ற பொழுது அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அதிர்கின்ற பொழுது அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும். இப்ப நம்மளுக்கு தெரியாது. இப்ப புரியுதுங்களா? நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், இதுவாத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு போட்டான், அது ஒளி, ஒரு ஆற்றல், அதுக்கு எடை கிடையாது, ஆனா வலிமை அதிகம். எடை கிடையாது, எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எடை இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது பாத்தீங்கன்னா ஒளியின் வேகத்துல உள்ள வருது, ஒளியின் வேகத்துல வெளியே போகுது. ஒளிக்கு எவ்வளவு வேகம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட இப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். இப்படின்னா போயாச்சு, நிலாவுக்கே போயாச்சு. மின்னலை விட வேகமா இருக்கு. மின்னல் மாதிரி பயங்கரம் போயிடுச்சு. 3 வினாடியில நிலாவுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அந்த வேகத்தில் தான் கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக அது எப்படி வேணாலும் போகும். அது உச்சியிலையும் போகலாம், கண்ணிலையும் போகலாம், வாயிலையும் போகலாம், எப்படி வேணும் போகலாம், உடம்பின் வழியாகவும் போகலாம். ஆனால் யோக சாதனை என்பது இப்படி உட்கார்ந்துட்டு இது வழியா போனாதான் அது உண்மையானதுங்கிறாங்க. உச்சியின் வழி, அதை உச்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயிற்சியில் தான் வருது. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு புரிந்து கொள்ள முடியாத யோக பயிற்சிகள். எப்படியே கண்டுபிடிச்சு நேரம் உட்காந்து சமணங்கால் போட்டு அதுக்கு பேரு அதுலதான் ஆசனமே வருது. ஆசனம் என்பது இப்ப நான் கூட இந்த காலத்துக்கு இந்த கால் வச்சிருக்க இந்த காலத்துக்கு நாள தலையில போட முடியும், ஏற்கனவே போட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஆரோக்கியத்துக்கு கடுகளவும் சம்மந்தம் இல்லை. தண்ணியில கூட மேல இப்ப நீங்க பாத்து எங்க வீட்டுல பாத்துருப்ப ஒரு படத்துல, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. அதெல்லாம் மாயமந்திர மாதிரி, ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக உண்மையான ஆசனம் என்றால் நிலைத்தே இருக்கு. இப்ப நான் உட்காந்துருக்க பாருங்க, இதுதான் பாருங்க, இப்படி சுகமா உட்காந்துருக்க பாருங்க, இதுதான். இப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இதுதான் ஆசனம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான்
இருக்கை சுகமா இருக்கிறது இருக்கை. ஆ, ஆ, அதுக்கு பேரு சுகமான மகிழ்ச்சியான வழி தெரியாத ஆசனத்துக்கு பேரு தான் ஆசனம்னே பேரு. அதுக்கு 8 வகை இருக்கு. படுத்து படுத்து தூங்கினாலும் ஆசனம் தான். இப்ப சரிங்க. நேர மல்லாக்க படுத்துருக்குன்னு வச்சுக்கணும். இப்ப பெரும்பாலும் இரவு தூங்குறப்ப நேர மல்லாக்க தான் படுத்துக்குவேன். தலைக்கு துணியெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அப்படியே வச்சுட்டு கண்ணுக்கு மட்டும் கட்டிக்கிட்டு பேசாம அப்படியே படுத்துருவேன். கரெக்டா 1/2 மணி நேரம் தூக்கம் வந்துடும். 1/2 மணி நேரம் தான். போனுங்கிறாங்க ஐயா, இடது பக்கமா ஒரு கழிச்சு படுக்கணும்னு சொல்றதெல்லாம் என்னங்க? அதெல்லாம் ஏதோ காரணம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆசனம் அது கூட ஒரு அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் தீமையெல்லாம் வர்றதில்லை. அதெல்லாம் மூக்கடைப்பு மாறும்பாங்க. அது கேட்டால் மாறும். அதெல்லாம் மாறும். இடது பக்கம் படுத்தீங்கன்னா இடது பக்கம் திறந்துக்கும், வலது பக்கம் படுத்தா திறக்கும். அது மாறும். நான் வந்து சுவாசத்தை சமமா வச்சுக்கிறேன். சுவாசத்தை சரி சரிங்க. இப்ப பாருங்க, சுவாசம் சமமா தான் போகும். அடைச்சிருந்தாவே பிரச்சனைன்னு அர்த்தம். சரிங்க. ஒரு பக்கம் அடைச்சிருக்கும், ஒரு பக்கம் பெறான். அவன் சடி நோயாளின்னு அர்த்தம். அவன் வந்து சாதாரண உணவு திங்கிறவனுக்கு 2 சமமா போகாது. சாதாரண உணவு திங்கிறவனுக்கு சமமாவே நீங்க காற்று போகாது. இப்ப பாரு, உங்களுக்கு சமமா இருக்கும். அப்புறம் வாசி வசப்பட்டவங்கன்னு சொல்றாங்கல்லங்க ஐயா. இதுதான் அது. வேற ஒண்ணும் இல்ல. சமமா போயிட்டு வந்தா சரி. என்னது? சரிங்க. இப்ப உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறது சமமா போகுது. சரிங்க. ஏன் கை கால் வலி எல்லாம் போச்சு உங்களுக்கு? ஆமாங்க ஆமாங்க. ஏன் உங்களுக்கு மயக்கம் சாப்பிட்டு கருது? பார்த்தா 2 நாள் சாப்பிட்டா பழையபடி அந்த கை கால் வலி வருதுங்க ஐயா. 2 நாள் சாப்பிட்டு பார்த்தோம்னா கை கால் வலி ஆமா. வருது. அப்ப இதுல இருந்து அப்புறம் அரிசி பலகாரம் மோசம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க சோறு திங்கிறத விட முறுக்கு தின்னா ஒண்ணும் பண்ணாது. சரிங்க. இப்ப சோறு இத்தனை திம்பீங்க, முறுக்கு ஒண்ணு தானே திம்பீங்க. ஆமாங்க. நீங்க மிச்சர்லயே கட்டுப்படுத்தலாம். நல்ல உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா மிச்சர்லயே 2 மிச்சர் சாப்பிட்டே நீங்க போயிட்டே இருக்கலாம். அப்படியே பசிக்கிறப்ப 2 மிச்சர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. 2 நாளைக்கு வரைக்கும் இனிமா மட்டும் கொடுத்துக்கலாம், குடலை மட்டும் கழுவிக்கலாம். இதுல வெங்கடேசனே சொல்லியிருக்காரு, அவள் மிச்சர் சாப்பிட்டு 4 ரூபாய் சாப்பிட்டா மன திருப்தி வந்துருதுங்க. முடிஞ்சதுங்க. எழுதியிருக்காரு. நான் கடைசியில அவள் மிச்சர் சாப்பிட்டு முடித்துக் கொண்டே நிறைய தொழில்நுட்பம் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கர அறிவாளி. தன் உடம்பை எப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் 100 முறை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் விஞ்ஞானிங்க. அவர் கட்டிட பொறியாளர், கட்டுமான கண்டுபிடிப்பாளர், 32 கண்டுபிடிச்சு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். நானே பல அறிவியல் சோதனை பண்ணி பார்க்க சொன்னேன். லைட் எரியுதுன்னா எரியணும். ஒரு சொட்டு தண்ணியில புள்ளி 7 வோல்ட் வருதுங்க. எங்க வருது? ஒரு சொட்டு தண்ணியில புள்ளி 7 வோல்ட் வருது. ஒரே ஒரு சொட்டு. நம்ம அது கண்டுபிடிச்சாச்சு. அது எப்படி வேறு வடிவத்தை அது வெறும் மின்சாரம் தான் வருதே தவிர மின்சாரத்தோட சேர்ந்து இன்னொன்னு வரணும். வோல்ட்டுன்னு வரணும், ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து வரணும். வோல்ட் ஆம்பியர் இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் பவரா எரியும். இல்லைன்னா மெல்ல எரியும். இப்ப நம்ம வோல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆம்பியர் அதிகமா வர்றதுக்கு வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். ஆனா தண்ணீர் தான் எரிபொருள். தண்ணீர் வந்து 3ஆ மாறும். அது ஹைட்ரஜன் கேஸா கொடுக்கும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் இலவசமா கொடுத்துரும். அப்புறம் ஹைட்ராக்சைடு, அது ஒரு வகையான மருத்துவ முறை. அது வந்து தொடர்ந்து அது மீட்டு கொடுத்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நான் 3 நாளா அப்படியே அசையாம அப்படியே வச்சுட்டேன். எவ்வளோ மின்சாரம் எரியுதுன்னு பார்த்தா 6 வோல்ட் கொடுத்தது. இப்போ 1.25 வோல்ட்ல எரிஞ்சுக்கிட்டு, அந்த 1.25 வோல்ட் பாக்குறேன். 3 நாளா எரியுது. அந்த 1.25 வோல்ட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இப்படின்னு கழட்டி விட்டா 1/2 மணி நேரத்தை டக்கு நான் 5.25 வோல்ட்டுக்கு போயிருங்க. யாரு உள்ள இழுக்கிறாங்க, என்ன பண்ணுது பாருங்க. ஒரு தண்ணீருக்கு இவ்வளவு ஒரு வீரியம் இருக்கு, நமக்கு தெரியல. அது கம்பி வச்சாதான் வேலை செய்யுது. இப்போ நான் வந்து 4-5 கம்பி வச்சிருக்கேன். அலுமினி கம்பி வச்சிருக்கேன், செம்பு கம்பி வச்சிருக்கிறேன், அப்புறம் சாதாரண இரும்பு கம்பி வச்சிருக்கிறேன், அப்புறம் ஜிஐ கம்பி, கட்டு கம்பி, ஜிஐ கம்பி சொல்றோம் இல்லையா, துணி காய போடுற துருப்பிடிக்காத கம்பி வச்சிருக்கேன். வெள்ளி கம்பி வேற வச்சிருக்கேன். இதுல பத்தி வெள்ளி கம்பி வச்சிருக்கிறது மட்டும்தான் அதிக ஆற்றலா வருது. ஒரு பக்கம் வெள்ளி கம்பி, ஒரு பக்கம் ஜிஐ கம்பி, கட்டு கம்பி. பல இருக்கு பார்த்தீங்களா, ஜிஐ கம்பி, கட்டு கம்பி. வேலி போடுற கம்பி தான், வேற முடியாது. கட்டு கம்பி, வேலி கம்பி, துருப்பிடிக்காத கம்பி. அது உள்ள இரும்பு, மேல வந்து அந்த துத்தநாக பூச்சு, அந்த துத்தநாக பூச்சி, அந்த ஜிஐ சீட் போடுறோம், தகர சீட் போடுறோம், ஓலைக்கு போடுறோம் இல்லையா, பிடிச்சி அது துருப்பிடிக்காது. அது துருப்பிடிக்காத தகரம் ஜிஐ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை அதிகமாக கொடுக்குது. அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ
தண்ணீருக்கு ஒரு பொதுவான மின்சாரத்தை தூண்டுகிற பண்பு இருக்குது. இது போக என்ன உலோகம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா கொடுக்குதுன்னா ஆச்சரியமா இருக்கு. நம்மளால நம்பவே முடியல. அப்படின்னா அப்ப நாம என்ன எதிர மலிவானது பாத்தீங்கன்னா வெள்ளி கம்பி மலிவானதா கொஞ்சம் பயங்கர விலை ஜாஸ்தி தான். ஆனா செம்பு கம்பி மேல வெள்ளி பூசிக்கலாம். இந்த எதிர்காலத்துல கற்பனை. அதாவது செம்பு கம்பி அது மேல வெள்ளி பூசிட்டோம்னா அதே பண்பு நமக்கு கிடைக்கும். இப்ப அதுதான் ஜிஏ கம்பின்னு சொல்றோம் இல்லையா? இரும்பு கம்பி மேல அந்த துத்தநாக கலாய் கம்பிம்பாங்க, அந்த கலாய் பூசி விட்டுறாங்க. இப்ப அதே பண்பு வந்துருது. அது மின்சாரத்தை வேகமா கடத்துறது, தன்னுடைய கேரக்டர் வந்து அதிகமா கடத்துறது, வெளிச்சத்தை வேகமா கடத்துறது. ஆச்சரியமா இருக்கு. இப்ப 4-5 கம்பி வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் வேணா பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுது இது? சரி, அப்படின்னா அந்த 1 கிராம் தண்ணி தான் வைக்கிறேன். 1 கிராம் 2 கிராம் ஒரு 2 ml 3 ml வைக்கிறேன். அது இருக்கட்டும். அது அந்த சுத்தமா காஞ்சு போறதுக்கு 8 நாள் 10 நாள் ஆகுதுங்கண்ணா. 8 நாளா அந்த வெளிச்சம் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன எத்தனை அந்த 2 கிராமத்துல எத்தனை கோடி உயிர் போட்டான்ங்கிறத நான் பாருங்க. அந்த போட்டான் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியறது இல்ல. தண்ணீர் வந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்கு புரியாது. அது வந்து குவாண்டம் வைப்ரேஷன். யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அதிர்வுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதிர்வு, ஃப்ரீக்வன்சி, ஜெனரேட்டிங் இது பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்து யாரு புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த கம்பி மட்டும் புரிஞ்சுக்குது. யார் புரிஞ்சுக்குது? அந்த கம்பி மட்டும். கம்பிக்கும் தண்ணிக்குமான தொடர்பு, திரவம் திடப்பொருள் 2 புரிஞ்சுக்குது. அது புரிஞ்சுக்கிட்டு மின்சாரத்தை வெளிக்கொண்டு போகுது. அப்போ அந்த அதிர்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்தி, அந்த எலக்ட்ரான், அந்த ஒளி விடுதலையாகி வெளியே போகுது. இதுதான் நம்ம உடம்புலையும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா பக்கம் இருக்குது. அந்த அதிர்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால உயிர் அப்படி உள்ள இருந்துகிட்டே இருக்கு. நாமளோட அதிர்ச்சி கொடுத்தோம்னா வெளியே போகும். கட்டுமே ஓங்கி அரைஞ்சிங்கன்னா ஒருத்தர் மனிதன் திடீர்னு போய் டமார்னு போதுனா செத்து போயிடுவான். அந்த அதிர்ச்சியில டாயின்னு அது வெளியே ஓடியே போயிடும். விபத்துல சாகிறதெல்லாம் அப்படித்தான். விபத்துல சாகிறதெல்லாம் உயிர் எங்கேயே போய்விட்டது, எப்படி போச்சு தெரியாது, அப்படியே கிடப்பா. இதுதான். அப்ப இதுதான் இன்றைய செய்தி, அருமையான செய்தி. ஆக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படின்னா அது மறைந்து இருக்கிறது. இப்ப அதுதான் இப்ப விஞ்ஞானி என்ன சொல்றாங்கன்னா அது ஜம்ப் ஆகுதுங்கிறான். எலக்ட்ரான் வந்து அப்படி மேல 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 இருந்து கீழே இறங்கிறப்ப மறைந்து இருக்கிற ஆற்றல் வெளியே விடுகிறதுங்கிறான். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ஒளிக்குள்ள ஒளி அது ஒரு ஒளி, அதுக்குள்ளது ஒளிஞ்சிருக்குது. அதுதான் உயிராற்றல். இந்த உயிராற்றலை வந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நச்சுத்தன்மை இல்லாத உடலாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறக்கிறப்ப நம்ம வெறும் உடலை தானே கொண்டு வந்தோம், எதுவுமே கொண்டு வரலையே. பிறக்கிறப்ப வெறும் உடல் தான். 5 அறிவோடு அசைவ உணவுக்காரனாத்தான் பிறந்தோம். 5 அறிவோடு அசைவ உணவுக்காரனாக கோமணத்தோட தான் பிறந்தோம், அமனத்தோட தான் பிறந்தோம். இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். போறப்ப எதுவுமே இருக்க போறதில்லை, அனைவருக்கும் தெரியும். போறப்ப யாரா இருந்தாலும் ஒண்ணும் இருக்க போறது இல்லை, அது தெரியும். அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு தான் போய் ஆகணும், வேற ஒன்றும் வழியே இல்லை. அதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். பிறந்த போது நாம் நம்முடன் கொண்டு வந்து இந்த மனித உடலை மட்டுமே, அது 5 உடையதாய் பசியுடன் தாய்ப்பாடை மட்டும் விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பேருதான் 6 அறிவே தவிர பலம் குறைந்தவன். ஏன்னா கேட்டு 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 நீண்ட நாள் உதவியில வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியில பிறந்தோடனே எந்திரிச்சு ஓடிடும். அது வேற. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவன் கேட்டு கேட்டு நடக்க வேண்டும். சொல்றாங்க இல்லையா, இதாரு 4 பேர்த்து கேட்டு நடந்துக்கப்பா, இதை கேட்டா 4 பேர்த்த கேளுங்கிற மாதிரி. எதுக்கு? ஏன் நீங்களே முடிவெடுக்க வேண்டியதானே? நீர் மருத்துவத்தை நீங்களும் 4 பேர்த்து காமிச்சிருப்பீங்க, புத்தகத்தை பார்த்திருப்பீங்க, 4 பேர் படிச்சிருக்காங்க. நல்ல வேலை சுப்பிரமணியங்கிற ஒரு ஆள் விக்கலையில இந்த புத்தகம் நீங்க எங்க வர போறீங்களா? அப்படி ஒரு செய்தியை கிடைச்சிருக்காது இல்லையா? நீங்களும் குருட்டடியே வாங்கி வச்சுட்டீங்களே, இருக்கட்டு ஒரு நாளைக்கு ஆகட்டுன்னு வாங்கி வச்சுங்காட்டு தானே தப்பிச்சீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் வாங்கி வச்சுட்டு வராம இருக்காங்களா? அது அவனை சொல்லுங்க. நீங்களாவது பரவாயில்ல, தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா நீங்க பண்ண செலவுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சாச்சு. வேணும்னா நீங்க செய்யலாம், வேண்டாம்னு விட்டு போட்டு போலாம்.
அது வெங்கடேசன்ல சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னைய நம்பி செய்யுங்க. திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, அருணாடகரட்டு, வெங்கடேசன் இப்படி செய்யுங்க. இப்ப நானும் சேர்த்திக்கிறேன். திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, அப்புறம் அருணாடகரட்டு, வெங்கடேசன், இனியன் நம்பி செய்யலாம். எப்ப வேணாலும் நீங்கள் இந்த பயிற்சியை விட்டு விடலாம். எந்த பக்க விளைவும் இது எந்த பின்விளையும் இல்லாதது. ஆமாங்க. அதுதான் இல்ல முக்கியம். நீங்க பழம் சாப்பிட்டாலும் பின்விளைவு வரும், காய்கறி சாப்பிட்டாலும் பின்விளைவு வரும், என்ன சாப்பிட்டாலும் பின்விளைவு வரும். அந்த பின்விளைவை போக்குறது தான் இதுல அறிவியல். அதனாலதான் நிறைய பேர் சிக்கிட்டு சீரடிக்கிறாங்க. பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கிறான். ஏன் இட்லி சாப்பிட்டு சாகுறது இல்லையா? அத சொல்றது இல்லைங்க. இட்லி சாப்பிட போறாங்க, சோறு வெள்ளை துணி மாதிரி அதுல துருண்டு பட்டுருச்சுன்னா அது கண்ணுக்கு தெரிஞ்சுக்கும் பாத்துக்கீங்களா? அதேதான். உடனே பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டா. இன்னுமா பழம் சாப்பிட்டு சாகக்கூடாதா? இந்த பழம் சாப்பிடறவன் சாகக்கூடாது விதி இருக்கான்னு கேக்குறேன். அவன் ஏன் சாப்பிட்டான், எதனால சாப்பிட்டான், எப்படி அடைச்சது, அது என்ன காரணம், என்ன நோக்கம், அதுக்கான ஆதாரமே ரொம்ப குறைவா இருக்குங்க. அப்படின்னா பழம் சாப்பிடுற பறவைலாம் சாகலையே. அப்ப பணக்கடையை எடுத்து மூடிடலாமா? இப்ப விவசாயிகளுக்கு பூரா உத்தரவு போட இனிமேல் பழங்கள் யாரும் உற்பத்தி பண்ணாதுங்க, இட்லி மட்டும் உற்பத்தி பண்ணுங்க, அப்படி உற்பத்தி பண்ண அப்படி அறிவிக்க முடியுமான்னு கேக்குறேன். பழம் மட்டுமே சாப்பிட்டாலும் அந்த கதி ஆகுங்களாமா, மற்ற உணவோட கலந்து சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாதுங்களாமா. அப்படி அர்த்தங்க அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுக்கணுங்க. 100 பேத்துக்கு 100 புற்றுநோயாளிக்கு பழங்கள் கொடுத்து நல்லது பண்ணி காட்டணும். 100 புற்றுநோயாளிகளுக்கு பழத்தை கொடுத்து நல்லது. இந்த 100 சாம்பிள் எடுத்து காட்டணும். எத்தனை சாம்பிள்? 100 நாள் எடுத்து காட்டணும். 100 எடுத்து அதை விட்டு போட்டு நீ கதை பேசிட்டு இருந்தா சாம்பிள் ஆதாரம் கேட்டு பாருங்க, வாய மூடிடுவானுங்க. நீங்க ஆதாரம் கேட்கணுங்க. ஆதாரம் கேட்டு பாருங்க. இட்லி சாப்பிட்டு சக்கரை நோய் கட்டுப்படுத்தலாம். காலையில 12 இட்லி, மத்தியானம் 12 இட்லி, ராத்திரி 12 இட்லி, பால் தயிர் மோர் எல்லாம் தின்னு சக்கரை நோய் குணப்படுத்தி பார்க்கலாம். நீ மூச்சு கூட விட மாட்டாங்க. குணப்படுத்தி காட்டுறா பார்க்கலாம். நீ கேட்கலாம் இல்லையா? நாம பொதுவா தானே கேட்கறோம். இதே கேள்வி எல்லாம் இப்ப நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. காலையில சாப்பிடு நல்ல காலையில ஒரு 1/4 கிலோ கோழி முட்டை, மத்தியானம் 1/4 கிலோ மாட்டுக்கறி, ராத்திரி பன்னிக்கறி அல்லது வேற ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி தொடக்கறி, நெஞ்சுக்கறி சாப்பிட்டு போட்டு சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சு நிரூபி பார்க்கல. நீ எவனா இருந்தாலும் சரி, நல்ல காலையிட்டு பால் குடிய நல்ல 1 லிட்டர் பால் காய்ச்சி காலையில் குடியே பார்க்கலாம். மத்தியானம் 1 லிட்டர் பால் காய்ச்சி குடிச்சிட்டு மூட்டுடைய நல்லா ஆயிடுச்சுன்னு ஒரு டாக்டர் நிரூபிக்கணும் பார்க்கலாம். 100 பேர்த்த நிரூபிக்கணும். 100 பேர்த்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க, ஆதாரத்தை கொடுங்க. உலகம் ஏற்றுக்கொள்ளுமல்ல. அவன் நோயில அதை செய்யணும், அதை செஞ்சு காட்டணுங்கிறதான் அறிவியல். மீண்டும் நம்ம இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி.